So 11th student half yearly question December 2023 chemistry la 30th write the IUPAC name of the following compounds. ஒரு மூணு காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் IUPAC நேம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது பாருங்கள். முதல்ல IUPAC நேம் கண்டுபிடிக்கிறவனே கார்பன் எத்தனை இருக்குது அதை பொறுத்து தான் யோசிக்கணும். 1 2 3 கார்பன் எத்தனை இருக்குது? 3. 3 கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் ப்ரொப்பு. 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பு. அப்போ ப்ரொப்புன்னு எழுதிருங்க. ஏன்னா 3 கார்பன் இருக்கு இல்லையா, அதனால ப்ரொப்பேன் வரும். அதில் ப்ரொப்பு ஃபஸ்ட்டு அந்த ப்ரிஃபிக்ஸ் அந்த ப்ரொப்பு மட்டும் எடுத்துக்கிடுங்க. ஸோ இதில் ஃபங்க்ஷன் குரூப் என்ன இருக்குது? OH மீன்ஸ் ஆல்கஹால். OH அப்படின்னா ஆல்கஹால். அப்போ அந்த ப்ரிஃபிக்ஸு கூட ப்ரொப்பேன் வந்தால் ப்ரொப்பனால் அப்படின்னு வரும். ப்ரொப்பனால் OLன்னு வரும். என்ன ப்ரொப்பனால் OL ப்ரொப்பனால். எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 ரெண்டாவது பொசிஷனில் இருக்குது. இப்படி நம்பர் போட்டாலும் 1 2 3 ரெண்டாவது பொசிஷன். அப்போ 2 ப்ரொப்பனால். ஸோ இதோடைய பேர் 2 ப்ரொப்பனால். அவ்வளோதான். அடுத்த ரெண்டாவது அதே மாதிரி கார்பன் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 இருந்தால் பியூட்டேனில் உள்ள பியூட்டு மட்டும் எடுத்துக்கிடுங்க. பட்டில் பியூட், அந்த பியூட்டு மட்டும் எடுத்துக்கிடுங்க. அடுத்து இதில் என்ன இருக்குது? ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்ட் இருந்தால் ஈன் அப்படின்னு முடியணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாவது டபுள் பாண்ட் இருந்தால் ஈன் முடியணும். அப்போ பியூட்டீன். இது வந்து என்னது? பியூட்டீன். இப்போ டபுள் பாண்டு எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 கார்பனுக்கு மேலே நம்பர் போடுறேன். அப்போ இது 1வது இடத்துல இருக்குது. இதே இது இங்கேருந்து போட்டோன்னா 1 2 3 4 4வது இடமா மாறி இருக்கும். குறைஞ்ச நம்பர் தான் எடுக்கணும். இப்போ 1 பியூட்டீன். இதோட IUPAC நேம் வந்து 1 பியூட்டீன். அடுத்த பாருங்கள், இது 1 2 கார்பன் எத்தனை இருக்குது? 2. அப்போ ஈத் 2 கார்பன் இருந்தால் ஈத். ஸோ ஆசிட் இருந்தால் ஓயிக் ஆசிட்னு முடியணும். ரெண்டாவது கண்டிஷன் என்னது? ஓயிக் ஆசிட் அப்படின்னு முடியணும். ஓயிக் ஆசிட். அப்போ எத்தனோயிக் ஆசிட் அப்படின்னு முடியணும். அப்படி இல்லைன்னா காமன் நேம் வந்து அசிட்டிக் ஆசிட். IUPAC நேம் வந்து எத்தனோயிக் ஆசிட்.